அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 2 பனிமலை பயணம் அப்படின்ற பாடத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல 3.1 தொடரை படிப்பேன், உரிய சொல்லை எழுதுவேன். செடியில் இருக்கும் நறுமணம் கொடுக்கும், அது பூ. துள்ளி குதித்து ஓடும் கொம்புகள் அழகாக இருக்கும், அது மான். இதன் பெயரில் தலை உண்டு, நீரில் இதுவும் வாழ்வதுண்டு, அது தவளை. இதனுடைய பேர்லயே தலை என்ற வார்த்தை வருது இல்லையா, அதனால தவளை. உடலில் புள்ளிகள் இருக்கும், இது வேகமாக ஓடும், அது சிறுத்தை. பயணத்திற்கு உதவும், பாலைவனத்தில் வாழும், அது ஒட்டகம். அடுத்தது படிப்பேன், விடையளிப்பேன். கலை தன் நண்பன் வீட்டிற்கு சென்றான். அங்கு அவன் நண்பன் நீர் உள்ள வாளியில் நாணயம் விழுந்து விட்டது, அதை எடுக்க வேண்டும். ஆனால் கையை உள்ளே விடக்கூடாது, தண்ணீரையும் கீழே ஊற்றக்கூடாது. உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டான். கலை சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு வீட்டிற்குள் சென்றான். நண்பனின் அப்பாவிடம் எதையோ கேட்டான். அதை கொண்டு நாணயத்தை வெளியே எடுத்து விட்டான். இதுதான் இந்த பத்தி. இப்ப வினாக்களை பார்க்கலாம். நாணயம் எதில் விழுந்தது? எதில் விழுந்ததுன்னா நீர் நிரம்பிய வாளி, தண்ணி இருக்கிற அந்த வாளியில் தான் அந்த நாணயம் விழுந்து கிடந்தது. அடுத்து கலை நாணயத்தை எவ்வாறு எடுத்திருப்பான்? நாணயத்தை அவன் காந்தத்தை ஒரு நூல்ல கட்டி விட்டு இருப்பான். அப்போ அந்த நாணயம் ஈஸியா வெளியே வந்துட்டு இருக்கும். நிகழ்வை படிப்பேன், தீர்வினை எழுதுவேன். இங்க ஒரு நிகழ்வு. முத்து, அவன் அப்பா, சித்தப்பா ஆகிய மூவரும் வெளியூருக்கு சென்றிருந்தனர். இருட்டிய பிறகு வீடு திரும்பி கொண்டிருந்தனர். அவர்கள் வீட்டிற்கு முன் சிறு ஓடை உள்ளது. அந்த ஓடையை கடக்க அவர்கள் ஒரு முறை ஒருவர் மட்டுமே நடந்து செல்லும் வகையில் ஒரு பாலம் உள்ளது. அவர்கள் கையில் ஒரு கைவிளக்கு மட்டுமே உள்ளது. ஒவ்வொருவரும் செல்லும் போது கைவிளக்கை பயன்படுத்தியே செல்ல வேண்டும். எனில் எவ்வாறு கடந்து சென்றிருப்பர்? சிந்தித்து விட எழுதுக. இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்க. அப்பாவோ இல்லை சித்தப்பாவோ முத்துவை தூக்கிக்கிட்டு அந்த கைவிளக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஒருத்தர் தான் நடக்க முடியும், 2 பேர் நடக்க முடியாது. அதனால அவனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கைவிளக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த பக்கம் போன பிறகு மறுபடியும் முத்துக்கிட்ட அவங்க கைவிளக்க கொடுத்துடணும். முத்து எடுத்துட்டு இங்க மறுபடியும் சித்தப்பாவோ இல்லை அப்பா கிட்ட திரும்ப கொடுப்பான். அவங்க மறுபடியும் முத்துவை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த விதத்துல அவங்க 3 பேருமே அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க கைவிளக்கோட. இதுதான் முதலில் சித்தப்பா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க சித்தப்பான்னு எழுதியிருக்கேன். முதலில் சித்தப்பா முத்துவை தூக்கி கொண்டு கைவிளக்குடன் பாலத்தில் நடந்து சென்றிருப்பார். பின்பு முத்து மட்டும் கைவிளக்குடன் திரும்ப அவன் அப்பாவிடம் வருவான். பின் முத்துவின் அப்பா முத்துவை தூக்கி கொண்டு கைவிளக்குடன் பாலம் கடந்து செல்வார். இவ்வாறு மூவரும் பாலம் கடந்திருப்பார், வீட்டிற்கு சென்றிருப்பார். அடுத்து புத்தகத்துல தேடி எழுதுறோம். நம்ம பாடப்புத்தகத்துல பனிமலை பயணம் பாடப்புத்தகத்துல வர வினாக்கள் இது. அனைத்து விலங்குகளும் நரியை ஏன் பாராட்டின? ஏனெனில் நரி தன் தந்திரத்தால் அனைவரையும் காப்பாற்றியது. கதையில் வரும் விலங்குகளின் பெயர்களை எழுதுக. கதையில மான், ஓநாய், வரிக்குதிரை, சிறுத்தை. அனைவரும் பயணம் செய்ய பயன்படுத்திய வாகனம் எது? வாகனம் படகு தான் அவங்க பயன்படுத்தினாங்க. என்ன அது? உடனே சொல். யார் யாரிடம் கூறியது? முதலே நரியிடம் கூறியது. பொருத்தமான இணைப்பு சொற்களால் நிரப்புறோம். என் பெயர் மதன், எனக்கு மீன் வளர்க்க ஆசை. தூண்டில் போட்டேன், ஆகையால் மீன் சிக்கியது. வீட்டிற்கு வந்தேன், ஏனெனில் மீனை பிடித்து விட்டேன். மகிழ்வுடன் தொட்டியில் விட்டேன், ஆனால் மீன் மகிழ்ச்சி அடையவில்லை. மீனின் வருத்தத்தை கண்டேன், எனவே குளத்தை நோக்கி சென்றேன். மீனை மீண்டும் குளத்தில் விட்டேன், அதனால் மீன் மகிழ்ந்தது. இணைப்பு சொற்களை கொண்டு பாடலை நிறைவு செய்கிறோம். மரங்கள் நிறைய வளர்த்தேனே, எனவே மழை பெய்ததுவே. மழை நிறைய பெய்ததுவே, அதனால் குளங்கள் நிரம்பினதே. குளங்கள் நிரம்பி இருந்தனவே, ஆகையால் மீன்கள் வளர்ந்தனவே. கொக்குகள் வந்தனவே, ஏனெனில் மீன்களை பிடித்திடவே. கொக்குகள் காத்து நின்றனவே, ஆனால் மீன்கள் தப்பினவே. அடுத்து விரைவாக படிச்சு இந்த படிச்ச நேரத்தை கீழே குறிச்சு வைக்கிறோம். இங்க ஒருமை பன்மை அறிஞ்சு எழுதுறோம். பறவை பறக்கிறது. பன்மையில பறவைகள் பறக்கின்றன. நாற்காலி உள்ளது, நாற்காலிகள் உள்ளன. பூ மலர்ந்தது, பூக்கள் மலர்ந்தன. அடுத்து பொம்மை இருக்கிறது, பொம்மைகள் இருக்கின்றன. கிளி பறக்கிறது, கிளிகள் பறக்கின்றன. காகம் பறக்கிறது, காகங்கள் பறக்கின்றன. சேவல் நடக்கிறது, சேவல்கள் நடக்கின்றன. நாய் ஓடுகிறது, நாய்கள் ஓடுகின்றன. அடுத்தது படிப்பேன், மின்னுவேன். இங்க கூமூச்சு வரிசையில வர எழுத்துக்கள் கூமூச்சு வரிசை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை வச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னு வார்த்தைகளையும் இங்க கொடுத்துருக்காங்க. 2 எழுத்து வார்த்தைகள். இப்போ இதுல நாமளே ஒரு சொற்களை உருவாக்கி எழுதுறோம். கூடாரம், நூலகம், முறுக்கு, மூங்கில், 3, கருப்பு, சங்கு, நூதனம், 100, சுக்கு. இதே மாதிரி சுழி, புதர், புழுதி, தூக்கம், தும்பி, துக்கம், புற்று, முரம், கூண்டு, பூண்டு. அடுத்து படிப்பேன், மகிழ்வேன். இங்கேயும் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி இணைச்சி படிக்கணும் அப்படின்னு
அதை பிரித்து நமக்கு காட்டியிருக்காங்க. இதுலேருந்து வீட்டோட தொடர்புடைய சொற்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். பட்டு, துண்டு, கூடாரம், சுக்கு, முற்றம், தூங்கு, அடுப்பு, தட்டு, தூக்கம், புட்டு, முற்றம் இதெல்லாம் வீட்டோட தொடர்புடைய சொற்கள். இங்கே கீழே அந்த படத்தோட இணைக்கிறோம். பானு குதிக்கிறாள் ஒரு பெண்ணை குறிக்குது, அப்போ குதிக்கிறாள் இந்த படம். புறாக்கள் பறக்கின்றன, குமரன் படிக்கிறான், இளமதி தூங்குகிறாள், குரங்கு ஓடுகிறது. இந்த மாதிரி இணைச்சிக்கிறோம். அடுத்தது மாத தேர்வு. 4 நிலையினருக்கான மாத தேர்வு கொடுத்துருக்காங்க. அரும்பு, மொட்டு, மலர், வட்டு, வகுப்பு நிலை. முதல்ல மாத தேர்வு அரும்பு நிலையினருக்கானது. பொருந்தாததை வட்டமிட்டு எழுதுறோம். கோட்டு, சட்டை, வேட்டி. இதில் பொம்மை அப்படின்றது பொருந்தாது. யானை ஊர்வலம், பொம்மை காவல்காரர், மரியாதை ராமன் தீர்ப்பு, உடைகள் கிழியவில்லை. இதில் உடைகள் கிழியவில்லை அப்படின்றதான் பொருந்தாது, ஏன்னா உடைகள்லாம் கிழிஞ்சிச்சு. நரி, மான், முதலை, ஓனாய். இதில் நரி, மான், ஓனாய் எல்லாம் நண்பர்கள். முதலை இவங்களை சாப்பிட்றதுக்கு வந்தது, அதனால முதலைன்றது பொருந்தாது. அடுத்து இது சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுறோம். நண்பர்கள் அறிய எடுத்து செல்வேன் என்று கூறியது யார்? அது காகம். யானையை இரவலா கொடுத்தது வணிகர். திருவிழாக்கு நண்பர்களை அழைத்தது யாருன்னா சிறுத்தை தான் அழைச்சிட்டு போச்சு. அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதுறோம். திராட்சையில தா வரிசை அந்த 2 எழுத்துக்கள் இல்லை, அதுக்கு அடுத்து இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு. திராட்சை, தீபம், துவரை, தூய்மை, தென்னை, தேங்காய், தையல், தொலைவு, தோட்டம். அடுத்தது பொருத்தமான பால் வகையை எடுத்து எழுதுறோம். ஆண் பால் அவன், பெண் பால் மாதவி, பலர்பால் நண்பர்கள். கீழே பொருத்தமான இடத்துல நிறுத்த குறிட்டு எழுதுறோம். வணிகரே, இங்கே ஒரு கமா. என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? கேள்விக்குறி. வாருங்கள் நண்பர்களே, இங்கே ஆச்சரியக்குறி. இதோ ஒரு கமா. இந்த மீனை கடிக்கிறேன், ஒரு முற்றுப்புள்ளி. இது மொட்டு நிலையனுக்கான மாத தேர்வு. இது தொடர் இருக்காங்க. இந்த தொடரை நம்ம வரிசைப்படுத்தி எழுதுறோம். உழவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வர். ஒரு நாள் ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்து ஒடிக்க சொன்னார். அவர்கள் அதை எளிதாக உடைத்தனர். பிறகு அவர் ஒரு கட்டுக்குச்சியை கொடுத்தார். அவர்களால் அதை ஒடிக்க முடியவில்லை. எனவே ஒற்றுமையே பலம் என்பதை உணர்த்தினார். அடுத்து தொடரில் அமைச்சு எழுதுறோம். மூலிகை செடி. துளசி ஒரு மூலிகை செடி. இரவும் பகலும் உழைத்தால் வெற்றி நிச்சயம். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு நல்லது. ஊர்வலம். திருவிழாவில் சாமி ஊர்வலம் வந்தது. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். அடுத்து உரிய இணைப்பு சொல்ல கொண்டு நிரப்புறோம். மாலையில் பூங்காவிற்கு செல்வோமா அல்லது நூலகத்துக்கு செல்வோமா? மான் வேகமாக ஓடியது, எனவே புலியிடமிருந்து தப்பியது. புயல் காற்று பயங்கரமாக வீசியது, ஆனால் பாதிப்பு ஏதும் இல்லை. மலர் நிலையினருக்கான மாத தேர்வு. இங்கு ஒரு பாடல். பகலினில் கதிரவன் ஒளிந்திடுமே, இரவினில் நிலவும் உளவிடுமே. புல்லினம் விரைந்து பறந்திடுமே, மழை தரும் மேகங்கள் மிதந்திடுமே. வானூர்திகள் பறந்து சென்றிடுமே, வளம் தரும் மழையும் பொழிந்திடுமே. வண்ண வளையங்கள் தோன்றிடுமே, எண்ணிலடங்கா விந்தைதனை நாள்தோறும் உலகிற்கு காட்டிடுமே. இப்போ இந்த பாடல்ல இருக்கிற பன்மை சொற்களை எடுத்து எழுதுறோம். மேகங்கள், வளையங்கள், வானூர்திகள், புல்லினம் இதெல்லாமே பன்மை சொற்கள். எது மழை தரும் என பாடல் கூறுகிறது? மேகங்கள் தான் மழை தரும் அப்படின்னு பாடல் கூறுது. பறந்து செல்வது எது? பறந்து செல்வது வானூர்தி. வானூர்திகள் பறந்து செல்கின்றன. அடுத்து வண்ண வளையங்கள். இத்தொடர் குறிப்பது என்ன? அது வானவில். வண்ண வளையங்கள் என்பது வானவிலை குறிக்கிறது. இப்பாடல் எதனை பற்றி கூறுகிறது? இயற்கையை பற்றி தான் சொல்லுது இந்த பாடல். இப்போ இப்பாடல் இயற்கையின் அதிசயங்களை பற்றி கூறுகிறது. சரி, அடுத்து இங்கே ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை வச்சு நம்ம 5 தொடர்களை எழுதுகிறோம். இங்கே மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டுள்ளன. மரம் எல்லாத்தையும் இங்கே வெட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரியவர்கள் சிறுவர்கள்லாம் படத்தை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஓவியத்தில் அடர்ந்த காடு மற்றும் விலங்குகள், பறவைகள்லாம் இருக்குது. மரக்கிளையில் அழகான கிளி ஒன்று அமர்ந்துள்ளது. இந்த ஓவியத்தில் மரக்கிளையில கிளி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு பசுமையான மரங்கள் இருக்கும் காட்சியை படத்தில் பார்க்கிறார்கள். அடுத்து வகுப்பு நிலையினருக்கான மாத தேர்வு. இங்கேயும் ஒரு பத்தி இருக்கு. அந்த படத்தை படிச்சுட்டு கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கலாம். தன் தோழிகளுடன் வீட்டிற்கு முன் விளையாடி கொண்டிருந்தாள் கமலி. அப்போது திருமண ஊர்வலம் வந்தது. அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது மணமக்கள் வந்தனர். காகமும் குயிலும் இனிமையாக பாடிக்கொண்டு அங்கு வந்தன. விருந்தினர்களாக நரி, மான், ஓனாய், வரிக்குதிரை போன்ற நண்பர்களும் வந்திருந்தன. பனிமலை காட்டிலிருந்து வந்த சிறுத்தை தன் நண்பர்களை திருவிழாவிற்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்தது.
பனிமலை காட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஆற்றை படகின் மூலம் கடந்து செல்லலாம் என வரிக்குதிரை வழிகாட்டியது. திடீரென அம்மா கூப்பிடும் சத்தத்தை கேட்டாள் கமலி. இதோ வருகிறேன் அம்மா என கூறி எழுந்தாள். கண்டவை அனைத்தும் கனவு என்பதை உணர்ந்தாள். இதுல இருந்து வினாக்கள் என்னன்னு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பத்தியில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொல். இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கிறது வந்து அப்போது. அப்போதுன்றதுதான் இதுல இருக்கிற ஒரு இணைப்பு சொல். அடுத்தது, இதோ வருகிறேன் என கூறியது யார்? அது வந்து கமலி. திருவிழாவுக்கு நண்பர்களை அழைத்தது எது? சிறுத்தை தான் வந்து கூப்பிடுது. பத்தியில் இடம்பெற்றுள்ள பெண்பால் சொற்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. தோழி, கமலி, அம்மா, இந்த மூணுமே வந்து பெண்பால் சொற்கள். திருமண விழாவில் பங்கேற்ற நண்பர்களை பட்டியலிடுக. திருமண விழாவில் வந்த நண்பர்கள் வந்து காகம், குயில், நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை மற்றும் சிறுத்தை. இது எல்லாமே வந்து திருமண விழாவுக்கு வந்திருக்கு. அடுத்து, ஆற்றை கடக்க வழிகாட்டியது யார்? எப்படி ஆற்றை கடந்தனர்? ஆற்றை கடக்க வழிகாட்டியது வரிக்குதிரை. ஆற்றை வந்து படகில் கடந்தனர். பத்தியை படித்து 2 வினாக்களை உருவாக்குக. நாமளே உருவாக்கணும். கதையில் வரும் விலங்குகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா, பனிமலை காட்டிலிருந்து வந்த விலங்கு எது? ஏன் வந்தது? அடுத்தது ஐ செய்யலாமே. மணிமாறன் தன் பெயரை விதவிதமாய் எழுதி பார்த்தான். நீங்களும் உங்களை பெயரை விதவிதமாக எழுதுங்களேன். இந்த மாதிரி உங்க பேரை வந்து விதவிதமா எழுதி பாருங்க. அடுத்து வந்து மணிமாறனுக்கு தொடர் எழுத உதவலாமா? இப்போ இங்க குளம் மீன், அப்போ மீன் குளத்தில் நீந்தியது. அந்த மாதிரி மழையில் காளான் முளைத்தது. சிங்கம் குகையில் உள்ளது. குருவி மரத்தில் அமர்ந்துள்ளது. அடுத்தது வந்து மணிமாறன் வந்து ஒரு தொடரை சரியா எழுதியிருக்கான். அதே மாதிரி நீங்களும் எழுதுங்கன்றாங்க. அதாவது இது வந்து இப்படி ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நேரா கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே தலைகீழ ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி படிச்சுட்டு வரணும். மாலை நேரத்தில் கடற்கரை மணலில் நடப்பது நல்ல அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எழுதணும். இதுல வந்து விடுமுறை நாளில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக கூட்டாஞ்சோறு சமைத்து உண்டனர். இந்த தொடர் வந்து தொடர்வண்டி பயணம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இதுல வந்து பூவின் இதழ்களின் மேலே இருந்த பனித்துளிகள் முத்துக்கள் போல உள்ளன. அடுத்தது, இந்த திருவிழா அதாவது பொங்கலுக்கான ஒரு வாழ்த்து அட்டை தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளையும் ஒரு வாழ்த்து அட்டையை தயார் பண்ண சொல்றாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு விழாவுக்கு. அதனால நான் இங்க வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் போட்டு ஒரு வாழ்த்து அட்டையை தயாரிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்த்து அட்டையை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. நன்றி.